ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போறேன்னா வேர்ல்டுல மிஸ்டீரியஸான டாபிக் என்று சொல்லப்படுற இலுமினாட்டி பற்றி தான் பேச போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சிலர் இலுமினாட்டின்றது ரியல்னு சொல்றாங்க, ஒரு சிலர் இல்ல இது ரியல்லா இல்லை, இது வந்து ஒரு ரீல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எதுதான் உண்மை அப்படின்னு கேட்குறீங்க. கரெக்ட். இலுமினாட்டின்றது ஆக்சுவலா வந்து ஒரு ரியல் குரூப். இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனா ஃபார்ம் பண்றாங்க. எப்பன்னா வந்து May 1, 1776 இந்த டைம்ல ஜெர்மனில ப்ரொஃபசர் ஆடம்ன்ற ஒருத்தர் சொசைட்டில நடக்கிற இல்லீகல் இந்த மாதிரி சாமி கும்பிட்றது, இந்த மாதிரி கேஸ்ட்டை பார்க்கறது, ரிலீஜியஸ் பார்க்கறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கள பார்த்து இதெல்லாம் என்னது இதெல்லாம் வாட்ஸ் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இலுமினாட்டின்ற ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்றாரு. அதுக்கு பேர் தான் இலுமினாட்டி. சரி, இந்த இலுமினாட்டி ஆர்கனைசேஷன்ல என்னதான் பண்ணாங்க? முதல்ல இவங்களோட கொள்கையெல்லாம் என்னன்னா, இவங்க வந்து அறிவியல் பூர்வமா நிறைய கண்டுபிடிக்கணும், இன்வென்ஷன்ஸ் பண்ணும் அப்படின்றத ஒன்று வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ரிலீஜியஸ் அப்படின்றத வந்து ஒழிக்கணும்னு ஒன்று வச்சிருந்தாங்க. அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இந்த மூணு தான் அவங்க வந்து கொள்கையா வச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல யூரோப் ஃபுல்லா கிறிஸ்டியானிட்டியை வந்து நிறைய மக்கள் வழிபட்டு இருந்தாங்க. பட் நம்ம இந்த ஆரம்ஸ் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லெட்ஸ் பிரேக் ஃப்ரீ, லெட்ஸ் திங்க் அப்படின்ற ஒரு சென்டென்ஸை வந்து ரொம்ப ஆணித்தனமா ஒழிக்கிறாரு. இது என்ன சொல்ல வருதுன்னா, எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கிடைக்கணும், எல்லாரும் சுயமா சிந்திக்கணும் அப்படின்றதான் இந்த லைன்ல அவர் சொல்லியிருக்காரு ஆடம். இந்த இலுமினாட்டி ஆர்கனைசேஷன்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, ரொம்ப லைட் மைண்டடான பர்சன்ஸ் தான் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் ஓரியன்டாக திங்க் பண்றவங்க, அப்புறமேல் ஃப்ரீடம்காக ஃபைட் பண்றவங்க, இந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து இலுமினாட்டி குரூப்ல இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆக இது வந்து ஒரு சீக்ரெட் சொசைட்டி ஆகுது. இது கூட வந்து இன்னொரு சொசைட்டியை சேர்றாங்க. யாருன்னா ஃப்ரீ மேசன்ற ஒரு சொசைட்டி. இவங்களோட கொள்கை என்னன்னா, சோஷியல் பாண்டிங் அண்ட் ரிச்சுவல்ஸ். மக்கள் வந்து ஒற்றுமையா இருக்கணும், அப்புறமேல் ரிச்சுவல்ஸ்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையில இவங்க ஃபாலோ பண்றவங்க. ஆனா இலுமினாட்டிஸ் வந்து ஐடியாஸை நிறைய புதுசா கொண்டு வரணும் அப்படின்றத நோக்கி அவங்க ஃபாலோ பண்றவங்க. இதனால்ட்டு அங்க இருக்கிற ஜெர்மன் அண்ட் யூரோப் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃப்ரீ மேசன் சொசைட்டில இருக்கிறவங்க வந்து தனியா லாட்ஜ்ல வந்து சீக்ரெட்டான பீப்புள்ஸை வந்து ரெக்ரூட் பண்றதா வந்து ஒரு சில நியூஸஸ்லாம் வந்தது. கடைசியா 1785ல பாவேரியன் கவர்மெண்ட் வந்து இவங்களை வந்து இந்த ஆர்கனைசேஷனே பேன் பண்றாங்க. எதுக்குன்னா, இவங்க வந்து ரொம்ப சீக்ரெட்டா நிறைய விஷயம் வச்சுக்கிறாங்க, கான்ஃபிடென்ஷியலா நிறைய விஷயம் பண்றாங்க, மக்களுக்கு தெரியாம என்னதான் பண்றாங்க அப்படின்றத வந்து தெரியாத மாதிரி பண்றதுனால்ட்டு இந்த ஆர்கனைசேஷனே பேன் பண்றாங்க பாவேரியன் கவர்மெண்ட். இப்பதான் கதைய ஆரம்பிக்குது. நான் வந்துட்டேன்டா, திரும்பி வந்துட்டேன்டா அப்படின்ட்டு சொல்ற மாதிரி 1797ல ஒரு புக் ரிலீஸ் ஆகுது. அந்த புக்கு பேர் என்னன்னா, ப்ரூஃப் ஆஃப் கான்ஸ்பிரசி அப்படின்ற ஒரு புக் ரிலீஸ் ஆகுது. அது எந்த காலகட்டம்னா, பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஆன காலகட்டம் தான் அது. அப்ப வந்து நிறைய மக்கள் வந்து இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு பின்னாடி இந்த இலுமினாட்டி பீப்புள்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு உள்ள போறாங்க. அப்ப வந்து இலுமினாட்டின்றது வந்து உண்மைதான் அப்படின்ட்டு நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க வேர்ல்டு வைடா. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கான்டினென்ட்ஸா வேர்ல்டு வைட்ல இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி இலுமினாட்டி பீப்புள்ஸ் உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க அந்தந்த கண்ட்ரியில. அந்த 1797 தொடர்ந்து இலுமினாட்டிஸ்க்கு ரிலேட்டடா நிறைய புக்ஸ் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா, டான் பிரவுன்ஸ் ஏஞ்சல் அண்ட் டீமன்ஸ் மேட் த ஐடியா, இந்த மாதிரி புக்ஸ்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சடனா இந்த இலுமினாட்டி ஆர்கனைசேஷன் சீக்ரெட் குளோபல் கண்ட்ரோலரா மாறுறாங்க, ரொம்ப சீக்ரெட் ஆயிடுறாங்க இந்த வேர்ல்டுல.